கோவை பங்கஜா மில்ஸ் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் ஆபரேஷன் இன்ஃபினிட்டி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோவையை இணைக்கும் இந்தியாவின் முதல் இரு நகர ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நெட்வொர்க்கை துவங்கியது இம்மருத்துவமனை. இரைப்பை, குடலியல், மேம்பட்ட லாப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைகளில் இந்தியாவின் முன்னோடி மருத்துவமனை என்று பெயரை பெற்றுள்ள ஜெம் மருத்துவமனை தற்பொழுது ஆபரேஷன் இன்ஃபினிட்டி என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது. பெருநகர எல்லைகளை கடந்து நிகழ்நேர மருத்துவ கூட்டு உழைப்பு மற்றும் உயர்தர மருத்துவ வசதிகளை நோயாளிகள் எளிதாக பெற வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டு இந்தியாவின் முதல் இரு நகர ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நெட்வொர்க் இதுவாகும். இத்திட்டம் சென்னை மற்றும் கோவையில் உள்ள ஜெம் மருத்துவமனைகளில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை உள்கட்டமைப்பை தடையின்றி இணைகின்றது எனவும், இதன் மூலமாக நிபுணத்துவம் வாய்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் நேரலை வழிகாட்டுதல்களை வழங்கிட முடியும் எனவும், நோய்களை கண்டறியவும் தரவுகளை பகிர்ந்து கொள்ளவும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளில் தூரத்தில் இருந்து இணைந்து செயல்பட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிர்வாக இயக்குநருமான டாக்டர் பி பிரவீன்ராஜ் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், நவீன மருத்துவத்தில் புவியியல் எல்லைகள் என்பது மருத்துவத்திற்கு இனி ஒரு தடையல்ல என்பதை இந்த திட்டம் நிரூபிக்கிறது எனவும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை துறையில் இது ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாகவும், நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் துல்லியமான சிகிச்சையை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி வருங்கால அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு இது ஒரு சிறந்த கற்றல் வாய்ப்புகளையும் வழங்கும் என்றனர். எங்களது சென்னை மற்றும் கோவை மையங்களை இணைப்பதன் மூலமாக சிக்கலான அறுவை சிகிச்சை முறைகளை கையாளுவதில் மிக உயர்ந்த தரத்தையும் துல்லியத்தையும் எங்களால் உறுதி செய்ய முடிகின்றது என தெரிவித்தனர். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை செயல்முறையில் கோவை ஜெம் மருத்துவமனையில் இருந்து கணைய புற்றுநோய்க்கான சிக்கல்களை டாக்டர் பழனிவேலு புற்றுநோய் பாதிப்பை அகற்றியும், சென்னையிலிருந்து டாக்டர் செந்தில்நாதன் உடற்கூறு மறுசீரமைப்பு பகுதியையும் வெற்றிகரமாக செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த திட்டம் மருத்துவத்துறைக்கு ஒரு புதிய அடையாளமாக திகழும் என நம்புவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஸோ ஐ திங்க் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய எழுதியிருப்பீங்க. நம்ம ஜெம் மருத்துவமனையிலே முதல்ல இந்த 2014 ரோபோட்டிக் சர்ஜரின்றதை லான்ச் பண்ணணும். எல்லா வகையான ஆப்ரேஷன்களையுமே, அதாவது சின்ன பித்தப்பை கல் ஆரம்பிச்சு ஹெர்னியால உட்பட லிவர் டிரான்ஸ்பிளான்ட், புற்றுநோய் சிகிச்சை வரைக்கும் எல்லாத்தையுமே இப்போ ரோபோட்டிக் மூலமா செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நிறைய டெக்னிக்ஸை உலகத்துக்கே காமிச்சிருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் ரோபோட்டிக் டெக்னாலஜின்றது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் ரோபோட்டிக் மாஸ்டர் ஸ்லேவ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது சர்ஜன்றவங்க மாஸ்டர், நம்ம அந்த ஸ்லேவ் அப்படின்றது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் எப்படி சேஃபா, இன்னும் எப்படி பெட்டரா, இன்னும் எப்படி துல்லியமா பண்ண முடியுன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். அது இன்னைக்கு இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி மேற்கொண்டு வளர்ந்து பல டெவலப்மெண்ட்ஸ் அடைஞ்சு இப்போ அடுத்த கட்டத்துக்கு ரோபோட்டிக் போயிடுச்சு. இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே எந்த வகையான டெக்னாலஜியா இருந்தாலும் அதை எப்படி பேஷண்ட் உபயோகத்துக்கு முதல்ல கொண்டு வர முடியும், எப்படி அது இன்னும் அதோட டெக்னாலஜி பிளானை விட எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுல எப்பயுமே முன்னுதாரணமா இருந்திருக்கிறோம். அந்த வகையில இப்போ ஆபரேஷன் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு 2 ரோபோட்டிக் மிஷின்ஸை கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஜெம் ஹாஸ்பிட்டல்ல 2லையும் ஒன்னா அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதாவது இது இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்னா இந்த ரோபோட்டிக் சிஸ்டமும் சென்னையில ஜெம் இருக்கக்கூடிய ரோபோட்டிக் சிஸ்டமும் இன்டர்நெட் மூலமா செப்பரேட் பேண்ட்வித் லைன் மூலமா 24 hours கனெக்டட். விச் மீன்ஸ் இங்க இருந்து ஒரு சர்ஜரியை நம்ம சென்னையில பண்ண முடியும், சென்னையில இருந்து ஒரு சர்ஜன் இங்க ஆபரேஷன் பண்ண முடியும், இல்ல 2 பக்கமும் சர்ஜன் சேர்ந்தும் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து ஒரு சர்ஜன் அங்க போகணும், அங்க இருந்து ஒரு சர்ஜன் இங்க வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபீசிபிலிட்டி இப்படி நடத்த முடியும் அப்படின்றத பல இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டாலும் 2 ஹாஸ்பிட்டல்ல 24 hours லீகலா, ஏன்னா இதுல லீகாலிட்டி இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒன்று பண்றோம், அந்த பேஷண்ட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா, ரெண்டும் நம்மளோட மருத்துவமனைன்றனால நமக்கு 2 பக்கமும் மருத்துவர்கள் ட்ரெயின்ட் இருக்கிறனால வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை நம்ம பண்ண முடியும்னு இது இந்தியாவிலே முதல் முறையா ஆபரேஷன் இன்ஃபினிட்டி, அதாவது 2 சிட்டியில ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் 24 hours இன்டர் கனெக்டட். ஸோ அதாவது 2 ஹாஸ்பிட்டல் ஒரே ஹாஸ்பிட்டலா நம்ம இன்டெகிரேட் பண்ற மாதிரி, இது ஒரு ஆபரேஷன் தியேட்டர், அது ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இது சக்சஸ்ஃபுல்லா முதல் ஆபரேஷனை போன வாரம் ஜெம் டெக்னோ சர்ஜன் சொல்லி டெக்னாலஜியை சார்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையில நடத்தணும். இவர் அருண்ராஜ் அவர்கள், நம்மளோட ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஃபார் தமிழ்நாடு, அவர் தான் அந்த ப்ரோக்ராமை நடத்தி வச்சாரு. அப்போ அதுல செஞ்சு லைவாவே ஒரு 1500 சர்ஜன்களுக்கு முன்னாடி அது காமிச்சோம் எப்படி பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் புற்றுநோய், அது கணையம் புற்றுநோய், அதாவது வயிற்றுலேயே ஒன் ஆஃப் தி மேஜர் ஆபரேஷன் சொல்லக்கூடிய புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு அதே மாதிரி செஞ்சோம். இப்போ இந்த மாதிரி இதோட பேண்ட்விட்த் ஓப்பன்ஸ்.
இன்னைக்கு இது மேற்கொண்டு வளர வளர நாளைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒருத்தருக்கு டீச் பண்றதாக இருக்கட்டும், நாளைக்கு ஒரு ரிமோட் வில்லேஜஸ்ல அக்சசிபிலிட்டி கொண்டு போய் சேர்த்து முடியறதா இருக்கட்டும். ஸோ இதோட பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமா அளவில் இருக்குன்றத இந்த ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதுல ஜெம் ஹாஸ்பிட்டல் இதை நாங்கள் லான்ச் பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம்.